ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் ஞான யோகம்லாம் ஆரம்பித்து ஞான யோகத்தில் என்னென்ன படிக்கட்டுகள் இருக்குன்றதை பார்த்தோம். அந்த 4 நிலைகள் யதமான சம்ஞை, வியதிரேக சம்ஞை, ஏகேந்திரிய சம்ஞை, வஷீகார சம்ஞைன்னு 4 நிலைகள், 4 ஸ்டேஜஸ் இருக்கிறதா பார்த்தோம். இந்த 4 ஸ்டேஜஸையும் ஒவ்வொரு ஸ்லோகம் மூலமாக 58, 57, 56, 55 ஸ்லைட்டாக ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் இதில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் முதல் ஸ்டேஜான யதமான சம்ஞை 58வது ஸ்லோகம் மூலமாக பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கூர்மோங்கானீவ, அதாவது ஒரு ஆமை எப்படி டேஞ்சர் சென்ஸ் பண்ணும்போது தன்னோட பாடி பார்ட்ஸ்லாம் உள்ளே எடுத்துக்குதோ, அதுபோல் நம்மளும் ரொம்ப கண்ட விஷயங்கள், தாழ்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது சரி அதை பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் விலகி இருக்கணும் அப்படின்றத. இப்போது அடுத்து வியதிரேக சம்ஞை அப்படின்றத 57வது ஸ்லோகம் மூலமாக பார்க்க போகிறோம். யஸ் சர்வத்ராநபிஸ்நேஹ தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இந்த 2வது ஸ்டேஜான வியதிரேக சம்ஞை மூலமாக உயர்ந்த விஷயத்தை நோக்கி நம்மளுடைய சென்சஸை செலுத்தணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன சொல்லியாச்சு, தாழ்ந்த விஷயங்களை நோக்கி போகாத, அதுக்கிட்டேருந்து விலகி இருக்கணும்ன்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுத்துக்கிட்டேருந்து விலகுறோன்னா இன்னொன்றுத்துக்கிட்ட போகணும் இல்லையா? அந்த இன்னொன்றுன்றது தான் உயர்ந்த விஷயங்கள், அதுக்கிட்ட நம்மளுடைய சென்சஸோட கவனத்தை திருப்பணும் அப்படின்னா. இப்போ ஒன்றும் இல்லை, இதோ நம்ம பொண்ணோ பிள்ளையோ இருக்க, அவங்கள பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோன்னா முதல்ல கெட்ட பழக்கத்தை விடுன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த தாழ்ந்த பழங்கள் கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது. அடுத்து என்ன சொல்லுவோம், நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கோன்னு சொல்லுவோம். அதுதான் உயர்ந்த விஷயத்தை நோக்கி நம்மளுடைய சென்சஸை திருப்பறது அப்படின்றத. இப்போ இதில் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் சர்வத்திர ந அபிஸ்நேக, எல்லா விஷயங்கள்லேருந்தும் ஆசை இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரோ, தத் பிராப்ய சுப அசுபம், நல்லது நடந்தாலும் சரி, சுபம் அசுபம்னா நல்லதோ கெட்டதோ எது வந்த போதும் ந அபிநந்ததி ந துவேஷ்டி, ரொம்ப அப்படியே சந்தோஷப்பட்டு புகழ்ந்தும் இது பண்ணுறதில்ல, ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப திட்டிக்கிறதும் இல்லை. அதாவது இப்போ நமக்கு பொதுவாக தானே ஒரு நல்ல விஷயம் வந்தால் நம்ம அப்படியே உடனே குதூகலமாகி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகாமல், அதே போல் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன் இப்படி நமக்கு நடக்குதுன்னு ரொம்ப அப்படியே துக்கப்பட்டுக்கிறதும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களுடைய அறிவு நிலை நிற்கிறது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இப்போது இது எப்படி உயர்ந்த விஷயத்தை நோக்கி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். உயர்ந்த விஷயம்னா உடனே ஆத்மாவை பற்றி யோசிக்கணுமே அப்படின்ட்டு நமக்கு தோணும். நமக்கு இவ்வளோ வருஷங்கள், ஏன் இவ்வளோ ஜென்மங்கள் கூட பழக்கம் இல்லாத ஒரு விஷயத்த திடீர்னு ஆத்மாவை பற்றி என்னென்னா, ஆத்மா என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாமல், அதுக்கு உருவமும் கிடையாது, ஆத்மாவை பற்றி என்னன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதை நோக்கி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் தான் இது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அதை கொண்டு போய் விட்டுரும். இப்போ ஒரு பஸ் ஏறின பிறகு நான் ட்ரிச்சி போகணும், ட்ரிச்சி கண்ணுக்கே தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊராக தாண்டி அங்கே ட்ரிச்சிக்கு போய் சேரும். அந்த மாதிரி ஆத்மாவை நோக்கி போகணுங்கும் போது இங்கே எடுத்த உடனே நம்ம ஆத்மாவை பற்றி யோசிக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு உருவமே கிடையாது. எப்படி உருவமே கிடையாதுன்னு பழக்கமே இல்லாத ஒன்றத்துக்கு நம்ம இம்மீடியட்டாக அடாப்ட் ஆக முடியாது. அதனால் முதல்ல தாழ்ந்த விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறது யதமான சம்ஞை. அடுத்த ஸ்டேஜு உயர்ந்த விஷயங்களை நோக்கி நம்மளுடைய சென்சஸை கவனம் திருப்பணும். இது வியதிரேக சம்ஞை. இதில் நமக்கு ஒன்று தோணலாம், இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லையா? அது எப்படி என்ன நடந்தாலும் நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜட பொருளா, ரோபாட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொன்று, இந்த மைண்ட் செட் எதுக்கு? லைஃப்ன்றதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நல்லது வரும்போது சந்தோஷப்பட்டுப்போம், கெட்டது வரும்போது கவலைப்பட்டுப்போம். இதில் என்ன அப்படின்ட்டு நமக்கு தோணலாம். பகவான் சந்தோஷப்படாத, கவலைப்படாதன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப எக்ஸைட் ஆகாத, ரொம்ப அப்படியே துவேஷம்னா எனக்கு இது பிடிக்காது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்துக்காத. இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், இது நடந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷப்படுவேன்ற அந்த ஒரு மைண்ட் செட் தேவையில்லை.
நம்ம லாஜிக்கலாக அதை பார்ப்போமா? நம்ம லைஃப்லையாக இருக்கட்டும், இல்லை வச்சுக்கோங்க ஸ்போர்ட்ஸ், வேலை பார்க்குற இடத்துல, ஸ்கூலில், எங்கேயுமே நமக்கு ஒரே மாதிரி போயிட்டுருக்கோன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ ஸ்கூல்னு பார்த்தா எப்போவுமே ஒருத்தவங்க 100 அவுட் ஆஃப் 100 வாங்க முடியுமா? டீச்சர்ஸ் கிட்ட திட்டே வாங்காமல் இருக்க முடியுமா? வேலை பார்க்குற இடத்துல எப்போவுமே ரேட்டிங் அதிகமாகவே வாங்க முடியுமா? அப்ரைசலில் எப்போவுமே மேனேஜரை ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? இல்லை இல்லையா? எல்லா இடத்துலையும் ஏதோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம நல்லது மட்டுமே நடக்கணும், எனக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நடக்கணுன்ற அந்த மைண்ட் செட் நம்ம வச்சுக்கிட்டோன்னா, அப்போது நமக்கு நெகட்டிவாக தான் நடந்தால் நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஏன் சொல்லப்போனால் இப்போ சொசைட்டியில் எவ்வளவோ சூசைட் கேஸ் அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? 12th வந்து ஃபெயில் ஆயாச்சு, அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆயாச்சு, இல்லை ஏதோ லவ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு எவ்வளவோ இந்த மாதிரி சூசைட் கேசஸ் இந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்க்குறது இதனால தான். ஏன்னா அவங்களோட மைண்டை பொறுத்த வரைக்கும் நான் இது வாங்கினாதான் எனக்கு சந்தோஷம், இப்படி நடந்தாதான் நல்லது அப்படின்ட்டு அவங்க மைண்டை செட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக நம்ம மைண்டை செட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் பகவான் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கோ, எல்லாமே தான் வாழ்க்கையில் வரும், எல்லாத்துக்கும் பழகிக்கோன்னு சொல்கிறாரு பகவான். நீ சந்தோஷப்படாத, கவலையே படாதன்னு சொல்ல. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா சுபம் அசுபம், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒரேடியாக சந்தோஷப்பட்டு குதிக்காத, ஒரேடியாக கவலைப்பட்டு உடஞ்சும் போயிடாத, இதுவும் கடந்து போகும்ன்றது தான் வாழ்க்கை அப்படின்றத தான் பகவான் சொல்கிறார். அதை நம்ம அனுபவித்து அப்புறம் நம்ம அந்த சமயத்தில் நம்ம தவிக்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே இந்த மைண்ட் செட் வளர்த்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ஈஸியாக போகுன்றது தான் பகவான் சொல்ல வருது. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.